விஜயின் கடைசி படத்திற்காக 1000 கோடி பட்ஜெட்டில் படத்தை விட்டுக் கொடுத்த அனிருத். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து வரும் அனிருத் தற்போது விஜய்க்காக ஒரு பெரிய முடிவை எடுத்து இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. கோலிவுட்டில் முன்னணி இசையமைப்பாளராக இருப்பவர் அனிருத். அதிலும் ஜெயிலர் படத்துக்கு அனிருத் இசையமைத்த பின்னர் அவரின் கெரியர் கணிசமாக உயர்ந்துவிட்டது. இதைத் தொடர்ந்து கமலின் இந்தியன், அஜித்தின் விடாமுயற்சி, ரஜினிகாந்தின் வேட்டையன், விக்னேஷ் சிவனின் லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்து வருகின்றார். ஜவான் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இன்னமும் ஹிந்தியில் எந்த படத்திற்கும் அனிருத் இசையமைக்க ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழை தாண்டி இதுவரை தெலுங்கில் ஜூனியர் NTR நடிக்கும் தேவரா படத்துக்கு மட்டும் இசையமைக்க ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். அடுத்ததாக அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கும் திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைப்பாளராக இருப்பார் என்ற தகவல் ஏற்கனவே கசிந்தது. தற்போது அனிருத்தின் பிஸி ஷெட்யூலால் அடுத்த பல மாதங்களுக்கு அவரால் வேறு படத்துக்கு இசையமைக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. இந்த நிலையில் தளபதி 69 படத்துக்கு அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக இருக்கின்றது. அப்படத்துக்கு அனிருத் இசையமைக்க வேண்டும் என்பது விஜய் தரப்பு கோரிக்கையாக இருக்கின்றதாம். விஜயின் கடைசி படம் என்பதால் அனிருத்தும் தளபதி 69 படத்திற்கு இசையமைக்க ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் 1000 கோடியில் அல்லு அர்ஜுன் படத்தை அனிருத் மறுத்துவிட்டதாகவும் வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. மற்ற படங்களின் வேலை தொடங்கிவிட்டதும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. விரைவில் இது குறித்த அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்கின்றது சினிமா வட்டாரம்.